குறித்து அற்பமான எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் வேலை அற்பமானதாக இருக்கும், அது ஒன்றும் மேன்மை அடையாது. குடும்பமும் அப்படிதான். உங்கள் மனைவி, கணவன், உங்கள் பிள்ளைகளை பற்றி அற்பமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி தான் இருப்பாங்க. ஆகவே பிள்ளைகளை சொத்தாக நினைக்கணும், அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்லாக நினைக்கணும். அவங்க உள்ளே இருக்கிற அந்த பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். 6ஆம் வசனம், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? நிறைய பிள்ளைகளை பெற்றவன் பாக்கியவான். பைபிள் பாருங்க, உலகத்தை விட தலையில சொல்லுது. உலகத்தில் என்ன சொல்றாங்க? உன்னோட நிறுத்திக்கோ. பைபிளில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. சரி, அதுக்குன்னு பார்த்துக்க முடியாத அளவுக்கு பெற்றுக்கோன்னு சொல்லல பைபிள். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தேவையில்ல, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தேவையில்ல. சிலர்லாம் ஜனத்தொகையை குறைக்கணும்னு ஒரு பிள்ளையோட நிறுத்திக்கோ இப்படின்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டது இன்னைக்கு அதை யோசிக்கிறாங்க, அது கரெக்டாக தப்பான்னு. ஏன்னா இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் பிள்ளை பெறாமல் ரொம்ப காலமாக இருந்து அவங்க ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டு போகுது. அவங்களுடைய சிவிலைசேஷன், அவங்களுடைய நாடே ஒரு நாள் இருக்குமா இல்லையான்னு சந்தேகம் உண்டாயிடுச்சு. அந்நியர்கள் அவங்க நாட்டுக்குள்ள நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. இவங்க பிள்ளைகளை பெற்றுக்காம அவங்களுடைய இனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக போயிடுன்ற மாதிரிலாம் சிலர் சொல்றாங்க சில இடங்கள்ல. அப்போ பைபிளை பார்க்கணும் பாருங்க. அதான் ஏன்னா ஏன் இந்த புத்தினா பிள்ளைகளை பாரமா பார்க்குது உலகம். பிள்ளைகளை எப்படி பார்க்குது? காலாங்காலமா பிள்ளைகளை பாரமா தான் பார்த்தாங்க. அதுவும் பெண் பிள்ளைகளை பாரமா பார்த்தாங்க முன்னெல்லாம். வேதம் சொல்லுது பிள்ளைகள் ஆசீர்வாதம். பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு நம்புறது ரெண்டாவது. முதல்ல இதை நம்புங்க. பிள்ளைகள் இருக்காங்களா உங்களுக்கு? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு பெரிய சொத்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பேங்க்ல பெரிய பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா பெரிய சொத்து, அதை விட பெரிய சொத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்புங்கள். உங்க பிள்ளைகளை குறித்து மேன்மையா எண்ணுங்கள். அவங்க பவர்ஃபுல் என்று எண்ணுங்கள். பிள்ளைகளை வச்சிருக்கிறது ஒரு பாக்கியம் என்று எண்ணுங்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிவு முக வாசல் சத்துருக்களோட பேசுவார்கள்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்காக உங்க பிள்ளை நிற்கும், உங்களுக்காக பேசும், உங்களை டிஃபெண்ட் பண்ணும், உங்களை சப்போர்ட் பண்ணும். உங்க எதிரிகள் உங்களை அமிழ்த்தாதபடிக்கு உங்களை அது சப்போர்ட் பண்ணும். அதான் அர்த்தம். தமிழில் கொஞ்சம் இப்படி வந்துருச்சு. ஆங்கிலத்தை வாசித்தீங்கன்னா அது இன்னும் தெளிவாக இருக்கு.